ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வண்ணமயமான கிராமத்துக்கு போய் நிறைய வண்ணங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே இருக்கிற வீடுகளை கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்குல்ல. இந்த வீடோட நிறங்களை உங்களால் யூகிக்க முடியுதா? இங்கே சிவப்பு, நீலம், மஞ்சள், அப்புறம் பச்சை நிறத்தில் கூட ஒரு வீடு இருக்குது. இந்த எல்லா நிறத்துலேயும் உங்களுக்கு எந்த நிறம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சரி, வாங்க அடுத்து நம்ம வானவில் நிறத்தில் இருக்கிற ஒரு பாலத்துக்கு போகலாம். உங்களுக்கு தெரியுமா, வானவில் 7 அழகான வண்ணங்களை கொண்டது. இங்கே பாருங்களேன், இந்த பாலம் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், அப்புறம் ஊதா, இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த பாலம் பார்க்கறதுக்கு ஒரு வானவில் போலவே இருக்கு. அடுத்து நம்ம ஒரு சந்தைக்கு போய் அங்க இருக்கிற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட வண்ணங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்களேன், இந்த ஆப்பிள் சிவப்பு நிறத்தை கொண்டது. இந்த வாழைப்பழங்கள் மஞ்சள் நிறத்துல இருக்கு. அப்புறம் இந்த திராட்சை பச்சை நிறத்துல இருக்கு. இதுல உங்களுக்கு பிடித்த பழம் எதுன்னு சொல்லுங்க. அடுத்து கடைசியா நிறைய வண்ணங்களை கொண்ட ஒரு கோட்டைக்கு போகிறோம். இந்த கோட்டை இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, அப்புறம் நீலம்னு நிறைய வண்ணங்களை கொண்ட அழகான கோட்டையாக இருக்குல்ல. எனக்கு இந்த வண்ணங்கள் நிறைந்த கோட்டையை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமானதாக இருக்குது. இன்னைக்கு இந்த சாகச பயணத்தில் நம்ம நிறையா வண்ணங்களை கற்றுக்கிட்டோம்ல. சரி, இதில் உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you.